முக்கியமான பொருள் இதான். இது ஒண்ணு வந்தாலே போதும் சங்கீதா, நீ சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருப்ப. மேல பாருக்குது சரியான பல்பு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பட்டுன்னு. டன்டடாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் வைட் ஆங்கிள்ல பாக்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க. பாக்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வரும். சோ நம்ம பிரஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தணும். சோ இந்த லைட் எப்படின்னு சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா அழகா சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் சீக்கிரம் போடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க கிச்சன் பாக்குறதுக்காக. ஆமா, எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சனை வந்து பாத்தீங்கன்னா காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆர்வமா இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் கிச்சனை தான் காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அங்க ஒர்க் நடந்துகிட்டே இருந்தா இன்னைக்கு காலைல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா கிச்சனை வந்து சுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். நம்ம கிச்சன் டூர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்கலாம். நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு பண்ணி மெனக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன், இன்னொன்னு வந்து டிவி யூனிட். ஹால் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா நான் காட்டுறேன். இப்போ வந்து கிச்சன் வந்து பாக்கலாம். கிச்சன் கலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிச்சன்ல நிறைய ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம மாடுலர் கிச்சன் பண்றோம் இல்லையா, இன்டீரியர் பண்ணும்போதே அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்ததுனால ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சூப்பரா வந்து பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிஷன் கிச்சன் பார்ட்டி ஹால்க்கும் கிச்சனுக்கும் உள்ள பார்ட்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நான் ஒரு ஹோம் டூர் வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கிச்சன் இவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க, ஒண்ணுமே இல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்கு பார்ட்டிஷன். அப்படியே இங்க வேலை நடக்கிறதுனால இங்க எல்லா பொருளும் ஹால்ல வச்சிருக்கோம். அவ்வளவுதான் பேட்டர்ன். ஆமா, ரெண்டு சைடுமே வந்து திங்ஸ் வைக்கலாம். சின்ன சின்னதா இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பிளான்ட் வச்சுலாம் அழகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ற ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். இது ஃபுல்லா கிச்சன் பார்ட்டிஷன். இந்த பக்கம் ஓபன் இருக்குது, இந்த சைடு வைக்கலாம். அந்த பக்கம் இருக்குது கிச்சன் பக்கம் வியூ தெரியுற மாதிரி கிச்சன் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். சோ அது மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சோ அப்படியே இந்த சைடு வந்தா சாப்பிடுறதுக்கு கவுண்டர், ஃபுட் கவுண்டர். ஆமா, இதுக்கு நாங்க சேர்மே 4 சேர் நாங்களே பண்ணிருக்கோம். நேத்து உடன் சேர். ஆமா, டீ கூட்ல பண்ணிருக்கோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா காட்றா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடணும், வார்னிஷ்லாம் அடிக்கணும், குஷன் போடணும். சோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்றாது. நேத்து வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மேல ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம். சோ அந்த சேர் தான் ஹைட் சேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரோப் லைட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். நம்ம பாரிஸ் போயிருந்தோம் இல்லையா, அங்க லைட் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 லைட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரோப் லைட், அப்புறம் ஒரு சாண்டியர் லைட், வாசக்கால வைக்கிற மாதிரி லைட் வாங்கிட்டு வந்தோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரோப் லைட். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ரோப் லைட். இது சூப்பரா இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான். அழகா ஒரு Black கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோப், இந்த ரோப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் டிசைனுக்கு நம்ம பேட்டர்ன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி இது போட்டு காட்டு. போடவா? சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படி வராரு ஜெர்சிதா எப்படி மாக்குதே? நல்லா இருக்குமா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் லைட் மட்டும் தான் फ्रेंड्स. கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. ஒயிட்டா இல்ல, வார்ம் லைட் நல்லா சூப்பரா இருக்கும். சோ இந்த லைட் எப்படின்னு சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா அழகா சாப்பிடலாம். ஓகே, டீ குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா மேலேயுமே நம்ம ஸ்டோரேஜ். ஆமா, கிரீன்லாம் வைக்கிற மாதிரி செடி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அங்கேயுமே லைட் பண்ணிருக்கோம், குட்டி குட்டி லைட். அந்த லைட் போட்டு எரியுது. எரியுதா? எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது, எரியுது. எரியுது. குட்டி குட்டி லைட் சூப்பரா அழகா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். சோ இது எப்படின்னு சொல்லுங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஐட்டம்லாம் உள்ளதான் இருக்கு. சோ பாக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபோர்ட் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கிளாசி ஃபினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். கலர் பாருங்க फ्रेंड्स, சூப்பரான கலர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது மிட் நைட் ப்ளூ फ्रेंड्स. இது எல்லாத்தையுமே ஒண்ணு நம்ம கலர் சூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோம். ஆமா, ஒயிட் கலர் காம்பினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக இந்த கலர் செலக்ட் பண்ணோம். ஒயிட் கலர் தான் டைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். ஆமா, கீழேயும் ஒயிட், மேட கிச்சன் மேடையுமே ஒயிட். ஆமா, அதுக்கப்புறம் மேலேயுமே டைல்ஸுமே ஒயிட் கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியிருக்கோம். ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் ஒயிட் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருந்தீங்க. பட் ஒயிட் தர லுக் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வந்து கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒயிட்ல வந்து நம்ம அழுக்கு பட்டாலும் உடனே வந்து தொடச்சிடலாம். தொடச்சுனா எந்த கரையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸியா ஒரு லக்ஸரியா இருக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணிருக்கோம்.
சோ இந்த கவுண்டர் டாப் பத்தி பேசுறது என்ன பேபி நான் ஒன்னு வீடியோ எடுக்கிறேன் நீ ஒரு நாள் கேமராமேனா மாறிடு சங்கீதா பேபி வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து பேசுதுன்னு சொல்லிருக்காங்க சோ நான் முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு இருக்கு மட்டும் சொல்றேன் பேபி அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஓகே ஓகே இந்த வீட்டெக் கிட்ட இன்ஜினியர்ல இவரு ஒருத்தர் பார்த்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காரு சோ பேபி வந்து நிறைய பேர் இழைச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க அந்த இழைச்சதுக்கான காரணம் இதுதான் ஓடி ஒவ்வொரு பொருளும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து செஞ்சது முன்னாடியே சொல்லிட்டாரு கிச்சன்ல வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பா வேணும் கிச்சன் வந்து நல்லா லக்ஸரியஸா இருக்கணும் கிச்சன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால ஒரு பொருளுமே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிருக்கோம் அதுல முக்கியமானது என்னன்னா இந்த கிச்சன் மேடை இது வந்து ஒயிட் கலர் கிச்சன் மேடை இது பேர் வந்து குவார்ட்ஸ் அதான் ஒயிட் கலர் குவார்ட்ஸ் போட்டுருக்கோம் எல்லாமே கிரானைட் போடுவாங்க ஆமா கிரானைட் போடுவாங்க அப்புறம் நானோ ஒயிட்னு ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் குவார்ட்ஸ் டைல்ஸ்மே இருக்கு ஃபுல் பாடி டைல்ஸ்மே இருக்கு டைல்ஸும் இருக்கு அதுவும் போடலாம் நம்ம போட்டுக்கிறது வந்து குவார்ட்ஸ் போதுமா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லிட்டேன் அடுத்து வேற ஏதாவது சொல்லணுமா ஆமா நீதான் இப்ப எல்லாமே சொல்ல போற ஏன்னா நிறைய அந்த மூலையில இருந்து வா அப்படியே வாங்க இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா இங்கதான் வந்து நம்ம அடுப்பு இருக்கு அடுப்புலாம் அப்புறமா அடுப்புலாம் ஏன் செக்ஷன் அடுப்புக்கு பக்கத்துலயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வைக்கணும்ல அதனால விக்கர் பாஸ்கெட் வெங்காயம் தக்காளியில போய் அதுல ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயர் கூட தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்டைலா போட்டுருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயர் கூட இங்க ஒண்ணு இது வந்து டேண்டம் டிராவா ஆக்சுவலா எல்லா வீட்லயும் வந்து 3 வச்சிருப்பாங்க 1 2 3 சொல்லிட்டு நம்ம 2 தான் வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம ஹைட் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கோம் அதனால சங்கீதாக்கு ஏத்த மாதிரி கிச்சனை நான் டிசைன் பண்ணிருக்கேன் அதனால இது 2 டிரா தான் வருது இது டேண்டம் டிரா இது வந்து ஆயில் புல் அவுட் ஆயில் கேன்லாம் இதுல வச்சிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் டப்பாலாம் வைக்கலாம் फ्रेंड्स எண்ணெய் டப்பா ஆயில் புல் அவுட் சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கொடுத்திருக்காங்க அதுவே உள்ள போய்டும் சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணிருக்கோம் அடுத்து மத்ததெல்லாம் சங்கீதா பேசுறாங்க फ्रेंड्स நம்ம கிச்சனை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு ஒரு மாடுலர் கிச்சன்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம் फ्रेंड्ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் ஐட்டம் செல்ஃப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டால் யூனிட் ஷெட்டர் யூனிட் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம் சோ இப்போ பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் புல் அவுட் வரைக்கும் காட்டுனேன் ஆமா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் மேல என்ன இருக்கு சொல்லிட்டு காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிளாஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ ஏன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேபி பார்த்து சின்னதா வந்து செஞ்சிருக்காரு ரொம்ப ஹைட்டா இருந்தா நம்மளால கேக் எடுக்க முடியாது இல்லையா அதனால சோ இங்க வந்து ஹைட் கம்மியா வச்சிருக்காங்க சோ நிறைய நான் வந்து வாடகை வீட்டுல தான் போயிருக்கோம் நான் அது எப்பவுமே சொல்லிட்டே தான் இருக்கேன் பட் ஆனா நாங்க வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் சோ அதுக்கான அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றதா தப்பு நினைக்கிறேன் ஆமா சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கும் அந்த செல்ஃப்லயே நம்ம உப்பு புளி மிளகாய் டப்பா சொல்லி அப்படியே இருக்கும் நாங்க எப்பயுமே வீடியோ எடுக்கணும்னு வச்சுன்னா நான் அடுப்பு கிட்ட நின்னா பேபி தான் கவரே பண்ணுவாரு ஆமா கவர் பண்ணுவாரு இந்த சைடு எந்த பக்கமும் திரும்பவே மாட்டாரு டைரக்ஷன் ஆமா எந்த பொருள் இருந்தாலும் பக்கத்துல வச்சு அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டு இருப்போம் ஏன்னா இந்த சைல திருப்பினா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சு கிடக்கும் கரெக்டா இருக்காது நிறைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றதால நாங்க கேமரா ஆங்கிளே திருப்ப மாட்டோம் சோ இப்போ நான் எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம் ஒன்னொன்னுமே பார்த்து பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த லேமினேட் இதோட கலர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்ப டீடைலா சொல்றேன் நானு ஆமா நான் ஒரு பிஎன்ஏ மாதிரி வந்து போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்கீங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தீங்க சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎன்ஏ செக்ஷன் வச்சு தனியா வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றோம் சோ கிரக ப்ரோஸ் எல்லாம் முடிஞ்ச அப்படி வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்தோம் இல்லையா தூக்க இப்போ இந்த டோர்லாம் காட்டுறேன் அதோட ஹேண்டில் காட்டுறேன் இப்போ வந்து தனியா இந்த ஹேண்டிலே இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியாது சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ளூ கலர் இல்ல அதுல வந்து பிளாக் கலர்ல இதுதான் ஹேண்டில் இது நீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஹேண்டில் தான் இப்படி கொஞ்சம் பள்ளமா இருக்கு இல்லையா அதான் அது பேர் ப்ரொஃபைல் ஹேண்டில் என்ன ஹேண்டில் ப்ரொஃபைல் ஹேண்டில் இது நீ சொல்லணும் இவர்கிட்ட நான் வீடியோ ஒன்னு எடுக்க சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீ கிளியரா சொல்லணும்ன்றதுக்காக தான் மிஸ் பண்ணிட்டாரு பாத்தீங்களா சோ அதுதான் சங்கீதா அது ப்ரொஃபைல் ஹேண்டில் இது வந்து பாத்தீங்கன்னா அது சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம தள்ளி விட்டாலே அதே அழகா க்ளோஸ் ஆயிடும் சோ இது எப்படி இருக்கு சொல்லுங்க இது அதுவும் அப்படிதான் அப்படியே விட்டுரு அதே தானே க்ளோஸ் ஆயிடும் அவ்வளவுதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நெக்ஸ்ட் இது மேல அத இன்னும் கொஞ்சம் அமுக்கி விட்டு போய் விட்டுரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பழைய வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டி நிறைய வச்சிருக்கல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமா இந்த ஒரு ஸ்ட்ரிப் லைட் தான் போட்டுருங்க அத காட்டவே இல்ல ஸ்ட்ரிப் லைட் ஆமா சுவிட்ச் போடவா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் ஸ்ட்ரிப் லைட் இருக்கு फ्रेंड्स
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங்ல இருக்கு. ஃபால் சீலிங் காட்டு பேபி. ஃபால் சீலிங் காட்டவா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிச்சன் ஃபால் சீலிங். ஒன்லி லைட் மட்டும். ஆமா ஃபேன் வேணா ஃபேன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் மேல ஒன்னு போட்டுருக்குமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கபோர்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட், கபோர்டு கீழ லைட் ஃபுல்லா வரும். கட்டமா வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பா உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் தான். இங்க பாருங்க உள்ள வச்சிருக்க பொருள் தெரியணும்ல. பொருள் தெரியணும். வந்து கிளாஸ் தான். கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேலே ப்ளூ, இது வந்து உடன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பார்க்கலாம். அடுப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா சைஸ்லாம் பார்த்து கட் பண்ணுறதுக்கு. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே வைக்கிற அடுப்பு கிடையாது. நம்ம கிச்சன் மாடியே கட் பண்ணி உள்ளே வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப் அடுப்பு. ஆமாம், ஹாப் மாடல் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருக்கோம். 4 பர்னர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, குழம்பு, பொரியல், சைடிஷு, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வகை வகையாக ரெடி பண்ணிடலாம்ல. அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது வச்சிருக்காங்க. ஒரு பாத்திரம் வச்சா இன்னொரு பாத்திரம் இடிக்கும். சின்ன சின்னதாக வச்சுக்கலாம் பேபி. சரி சரி. குக்கர்லாம் சின்னதாக அழகாக வாங்கிக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் பொருள் வாங்கி அப்படிலாம் நீ பிளான் பண்ணியிருக்க. ஆமாம் சரி ஓகே. பாப்பா ஸ்கூலுக்குலாம் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில சீக்கிரமாக சமைக்கணும் இல்லையா. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பர்னர் அடுப்பு வாங்கியிருக்கோம் பாருங்க. வாழ்நாளே முத இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 4 பர்னர் அடுப்பு. 2 தான் இருக்கும். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டு இருப்பேன். ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா 4 பர்னர் இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க அப்படியே வந்து நம்ம கிச்சன் மேடை கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஏன்னா இது கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால. இந்த அடுப்பு தான் வேணும்னு பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலா இருக்கு இல்லையா. மாடல்னா வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு பத்த வைக்கிறதுலாம் மேலே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைட் எல்லாம் தேவையில்ல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் கேஸ் வந்து வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கு இல்லையா, பிரஸ் பண்ணிட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா திருப்புனா எரியும். ஆமா அவ்வளவுதான். சோ 4 பர்னரையும் எரிய வச்சு பாக்குறியா? ஆமா இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் பேபி. இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து வரவே இல்லை. நேத்து தான் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன். அப்படிலாம் சுத்தனா வந்து பாத்தீங்கன்னா எரியாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தணும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆகும். அப்படியே இதுக்கு மேல தூக்குனா சிம்னி. சிம்னி ஹாய் ஹாய் ஹாய். எங்க தட்டுற? மேல வருகுது. சரியான பல்பு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு. சரி நம்ம யூஸ் பண்ணல. வாங்கி வந்து போட்டது ஃபிக்ஸ் பண்ணது அவ்வளவுதான். கவர் பண்ணிருந்தது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்லாம் ரிமூவ் பண்ணோம். நம்ம சிம்னி பாருங்க எப்படி ஓபன் ஆகுது. சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல. ஒரு டிவி மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாம் கிளாஸா இருக்கு. நமக்கு காத்து வரும். ஸோ நம்ம சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுருவோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கசு எல்லாம் மேல வந்து படியாது. ஸோ எண்ணெய் கசு படியாம அழகா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். நீட்டா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்னி வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த சிம்னியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசெல்லாம் எடுத்து இங்கே வந்து இருக்கும். நான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இதை யூஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எப்படிலாம் எங்களுக்கு யூஸ் ஆகும், அடுப்பு எப்படி இருக்கு, இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இங்கே வந்த பிறகு இப்போ பாருங்க எனக்கு யூஸ் பண்ணுறதே தடுமாறி இருக்கு இல்லையா. ஆமாம் கற்றுக்கணும். அதனால பொறுமையாக வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி. ஸோ இங்கே வந்து அது சேம் அந்த பக்கம் எப்படி இருந்தது அதே மாதிரி தான். ஆமாம். ஸோ ஃபுல்லாக வந்து சரி இருக்கா. நீங்க முக்கியமானது இங்க காட்டலையா? முக்கியமானதா? இந்த கபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்லரி யூனிட், ஸ்பூன் அந்த மாதிரி வைக்கிறது. ஆமா தேவை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கலாம். எவ்வளவு ஐட்டம் இருக்குப்பா. காசு ஃபுல்லா தரணும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இங்க பிளேட்லாம் வைக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேட், பாத்திரம் அதெல்லாம் கழுவி வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்கலாம். இதுவும் டேண்டம் ட்ரா தான். டேண்டம் ட்ராவா இது? ஆமா. பேர்லாம் பேபி இதான் பேச தெரியும். அது மட்டும் இல்ல, பேபி வந்து ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரா இருக்கிறதுனால என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கலாம், என்ன குவாலிட்டியில என்ன வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு ப்ராப்பரா போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. இதுக்கு வந்து இது போட்டாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேபி இருந்ததுனால ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஐட்டமே வந்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்டீரியர் வந்து வேற லெவலா ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோல யாருன்றத சொல்றோம். பண்ணவரே நேர்ல கூட்டின்னு வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வியூலாம் காட்டல இல்லையா, ஹால் காட்டும் போது யார் நமக்கு இன்டீரியர் பண்ணாங்களோ இன்டீரியர் டிசைனர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்டர் நம்ம ஃப்ரெண்ட் தான் வந்து ஆமா என்னோட கிளாஸ்மேட். ஆமா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து வச்சிருக்கோம். ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் சிலிண்டர் வெளியில ஃபிட் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால அது வந்து பண்ணல. இப்போதைக்கு ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. இப்பெல்லாம் சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ள இல்லாம வெளில வர மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் பண்ணலான்னு பார்த்தோம். சரி பொறுமையா பண்ணி பட்ஜெட் இல்லாதனால பொறுமையா பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ கபோர்ட் தான், எல்லாம் சாதாரண கபோர்ட் தான். உள்ள வந்து திங்ஸ் வந்து ஆமா வச்சுக்கலாம். ஒன்லி கபோர்ட் தான். எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால டஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல லைட்டே இல்லனாலும் நல்லா வெளிச்சத்துக்கு ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு ஜன்னல், இந்த சைடு நீட்டா ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம். பெரிய ஜன்னல். ஆமா வெளிச்சத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு வென்டிலேஷன் காத்தோட்டமாவும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வச்சிருக்கோம். நல்லா ஏர் சர்க்குலேஷன் பேட்டர்ன் முக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏர் இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் வந்தா இப்படி போயிடும். நம்ம இங்க தான் வந்து பாத்திரம் விளக்குற இடம். இந்த சிங்க் வந்து ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, ஸ்மார்ட் சிங்க். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சிங்க் வாங்குறது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருப்பேன் வீடியோ. மத்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா போடல. ஏன்னா சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுக்காக எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோல காட்டல. சிங்க் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வரும். ஸ்மார்ட் சிங்க். ஆமா இப்படி திருப்புனா இங்க தண்ணி வருதா, இந்த சைடு திருப்புனா இந்த சைடு தண்ணி வரும். இதுல இப்படி இதுல சுவிட்ச் பட்டன் அழுத்தினா ஸ்லோவா வரும். இது அழுத்தினா இது மாதிரி வரும். அழுத்திட்டே இருந்தா ஸ்பீடா வரும். இது அழுத்தினா ஃபோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெரியும். ரெண்டு இது வருதா, நம்ம இதை இழுத்து இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றதுக்கு ரோப் வச்சு இருக்கா, ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆரோ வாட்டர். இது வந்து ஆரோ வாட்டர். இப்போ நார்மலா வீட்டுல வந்து ஆரோ வந்து மேல வச்சிருப்பாங்க, இது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆரோ வாட்டர் கபோர்டு கீழே வர மாதிரி இங்க வரும். ஆரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்க நமக்கு ஆரோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு அதுக்கான கனெக்ஷன். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் அமைக்கி ஸோ இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி வைக்கல, வீட்டுக்கு வந்தவங்க தான் ஃபில் பண்ணோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்றது. இது வந்து எப்படி க்ளீன் பண்றது காட்டு. நான் வந்து ஆர்வத்துல அமுக்கி பார்த்து மூஞ்சில பொஸ்கற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அப்படி அமுத்தணும்னா தண்ணி வரும், மறுபடியும் அடிச்சுட்டா மூஞ்சில தண்ணிய. பால் டப்பாலாம் இருக்குல்ல, பால் டப்பா வாட்டர் பாட்டிலாம் இதுல கவுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு நல்லா க்ளீன் ஆகி வரும். சோ இதான் நம்மளோட சிங்க், ஸ்மார்ட் சிங்க். ஆமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிங்க்குக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி தூக்கிக்கலாம் ஷட்டர் யூனிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது உள்ள வைக்கிற பொருள் எது வேணுமோ உள்ள வந்து வச்சுக்கலாம். இப்போ நிறைய இப்போ ப்ராடக்ட்லாம் சீக்கிரமா எடுக்க வேண்டிய பொருளா இருக்குல்ல. இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டா அதிகமா யூஸ் பண்றது ஹேர் ஃப்ரையர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஆமா ஹேர் ஃப்ரையர் வச்சுக்கலாம். எது வேணுமோ நம்ம இதுல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்ன்ற போது எடுத்து வெளில யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ப்ளக் பாயிண்ட்மே உள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம், ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஆமா சோ இங்க ஒயர் வச்சிருந்தா இப்படி எடுத்து கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாவோட கிச்சன்ல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு பேபி கிட்ட கேட்ட பொருள் எனக்காக பேபி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாரு. இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எங்களோட நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும் நம்ம வீட்டுலன்றதுக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னொன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ணி முடிச்சவரு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஆமா ஒரு ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வீட்டை கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டல்லா ஐயோ இந்த வீட்டுல நம்ம இதை பண்ணிருக்கலாமே, இன்னும் இதை வந்து செஞ்சிருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங்கா வரக்கூடாது. நான் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன்னா இந்த வீட்டுல இருக்கு நம்ம வீட்டுல இல்லையே சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான பொருள் இதான். இது ஒண்ணு வந்தாலே போதும் சங்கீதா, நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருப்ப. பாக்கலாமா? பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பாக்க பட்டுன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர், இன்பில்ட் டிஷ் வாஷர். பாத்திரம் விளக்குறதுக்கான மிஷின் பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கான மிஷின், அதான் டிஷ் வாஷர் சொல்லுவாங்களே அதுதான். ஸோ எங்க அம்மா வந்தாங்க, இது ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்க நின்று பார்த்தாங்க, பார்த்துட்டு உடனே இது கேட்கல, அது ஒண்ணு பண்ணிருந்தாங்க என்னமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒண்ணு தெரியலம்மா, அது வந்து டிஷ் வாஷர் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. பாத்திரம் விளக்குறதுக்கான மிஷின் பண்ணும் போது ஷாக் ஆயிட்டாங்க.
தம்பி உனக்கு என்னென்னலாம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்கத்துக்கு கூட மிஷின் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அதானே. டிஷ் வாஷர் போர்ச் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இன்பில்ட் மாடல். இந்த டிஷ் வாஷர் இங்க இருக்கிறதே நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கபோர்டு மாதிரி தான் ஃபுல்லா கபோர்டா வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிரும். இப்போ நார்மலா ஒரு டிஷ் வாஷர்னா அதோட பட்டன்ஸ்லாம் ஆபரேஷன்க்குலாம் முன்னாடி இருக்கும். ஆமா. சோ இன்பில்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திறந்தோம்னா இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் டெமோ கூட பார்க்கல, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்த பிறகு நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சங்கீதா கிச்சனில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எதிர்பார்க்கலன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். அவ்வளோதான். இடம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து காட்டல. ஸோ இதெல்லாம் என்னோட ஒரு பவுன் 3 பவுன் காமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். நகையில எனக்கு நகைலாம் தேவை கிடையாது, அது நான் போட்டாதான் நகை. ஒரு நான் ஒரு ஃபங்க்ஷன் போனா நான் சிம்பிளா தான் போவேன். பெருசா நகையை வாரி போட்டுக்கிட்டு அப்படி போற பழக்கம் எனக்கு கிடையாது. எவ்வளவு நகை நான் வீட்டுல வச்சிருந்தாலும் சிம்பிளா தான் போவேன். எனக்கு நகைலாம் எதுவுமே தேவையில்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வேணும்னு சொல்லிட்டு என்னோட நகை யூஸே பண்ணாத நகையெல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கினது. சரி எப்படி சொல்லுங்க, போர்ச் கம்பெனி. இங்க கபோர்டு தான் இது எல்லாம், இதுவுமே கபோர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சேர் போட்டது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். சோ அடுத்து வந்து நம்ம கிச்சன்ல இருந்து என்ன இருக்குன்னா டால் யூனிட். ஆமா, இதோட டாலா இருக்குல, ஒன்னோட ஹைட்டா தான் இருக்கு, 7 அடி. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வரணும், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பொறுமையா வாங்கி போடலாம். இப்போ இருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜா வேணும் உனக்கு? சரி சரி. இன்னும் என்னென்ன பொருள் வாங்க வேண்டியது இருக்கு தெரியுமா? வாங்க வேண்டிய பொருள் எட்ட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், டிவி, சோஃபா, இது 3 தான் நமக்கு வந்து மஸ்ட். ஆமா, சோ அது வந்து வாங்க. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கறனால டபுள் டோர் உடனே வாங்கணும் அவசியம் கிடையாது. டிவியுமே இருக்கு, இல்லாத சோஃபா தான் ஃபர்ஸ்ட் அதுதான் வாங்கணும். வருஷம் வரும்ல, ஆமா, வருஷ ஃபங்க்ஷனுக்கு வருஷம் வந்துன்னா அதை வச்சு நம்ம வந்து சோஃபா வாங்கிடலாம். எனக்கு லைட்டா கோல்டு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா வீட்டுக்கு வந்து இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாக்குறதுனால கோல்டு சேனல்ல வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டால் யூனிட். இது ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். இது உடன் கலர்ல போட்டிருக்கோம். எதுவுமே ப்ராடக்ட் வைக்கல. சோ இப்போ எம்டியா இருக்கும்போது காட்டணும் ஒரு ஆசை சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை ஜாமான் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். ரேக் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போட்டிருக்கோம். சோ எப்படி இருக்கு நம்மளோட டால் யூனிட்? சூப்பரா இருக்கு சங்கீதா, அல்டிமேட்டா இருக்கு. கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னோட கிச்சன் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் அதுக்கப்புறம் இது அப்படியே ஆல் ரவுண்ட் ஒரு தடவை சுத்தி காட்டிடுறேன். ஓகே, ஆமா, ஒயிட் ஆங்கிள் நல்லா பெரிய சைஸ் கிச்சனு. இது வந்து 14 அடிக்கு 14 அடி சங்கீதா, 14 அடிக்கு 14 அடி பெரிய கிச்சன். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவ்வளவு பெரிய கிச்சனு. இங்க பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிச்சன் சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சன் எப்படி இருக்கு சொல்லுங்க. கலர் காம்பினேஷன், உள்ள இருக்க ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.